ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரேஷன் கடை ரிசல்ட்ஸ் விழுப்புரம் கள்ளக்குறிச்சி எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ இன்றைக்கி தேதி மார்ச் 16. ஸோ பார்த்திங்கன்னா இன்றைக்கி தேர்தலுக்கான தேதி அறிவிக்கக்கூடிய நாள். எல்லோரும் நியூஸில் பார்த்துருப்பீங்க, உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும். மதியம் 3 மணி அந்த டைமில் நமக்கு ஈவினிங்காக தேர்தல் தேதி அறிவிக்க போகிறாங்க. ஸோ அதுக்கு முன்னாடியே ரேஷன் கடை ரிசல்ட் வருமா வராதா, இதுதான் நமக்குள்ளே இப்போ இருக்கிற ஃபஸ்ட்டு கேள்வி. ஏன்னா நம்மளும் 2022 டிசம்பரில் இன்டர்வியூ அட்டன் பண்ணி எல்லா டிஸ்ட்ரிக்டும் ரிசல்ட் விழுப்புரம் கள்ளக்குறிச்சிக்கு மட்டும் கேஸ் இருந்து அந்த கேஸ் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் அந்த ஹேரிங்னு தள்ளி போய் அந்த கேஸு தள்ளுபடியாகி மார்ச் 1ஆம் தேதியே ரிசல்ட்டை பப்ளிஷ் பண்ணலான்னு சொல்லிட்டு நமக்கு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிது, கேஸ் தள்ளுபடியாச்சுன்னு. ஆனால் நமக்கு டிஆர்பி தரப்பில் எங்களுக்கு மேலிடத்துலேருந்து ஆர்டர் வரல, இந்த ஹெட் ஆஃபீஸ்லேருந்து எங்களுக்கு இன்னும் காப்பி வரல. ஸோ இந்த மாதிரிலாம் சொல்லிவிட்டு எங்களுக்கு அதிகாரப்பூர்வமான தகவல் வந்துச்சுன்னா நாங்கள் ரிசல்ட்டை பப்ளிஷ் பண்ணுவோன்னு சொல்லிட்டு இந்த 5 நாள் கிட்டத்தட்ட 16 நாள் ஆகிடுச்சு. ஸோ டிஆர்பி இவ்வளோ ஸ்லோவாக இருந்திருக்கிறாங்க. ஸோ ரிசல்ட் இன்னும் பப்ளிஷ் பண்ணாமல் இருக்கிறாங்க. ஸோ இன்றைக்கிக்குள்ளே ரிசல்ட்டு வந்தால் தான் வருமா, தேர்தல் தேதி அறிவிச்சிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் எலெக்ஷன் முடிஞ்சு தான் வருமா அப்படிங்கிற எல்லாத்துக்குமே இன்றைக்கி இந்த வீடியோவில் உங்களுக்கு விடை கிடைக்கும். ஸோ நமக்கு இன்றைக்கி நிறைய ஆடியோ கிடச்சிருக்கு. ஸோ இந்த வீடியோவில் எல்லாமே நான் ப்ளே பண்ணுறேன், பாருங்கள். ஸோ உங்களுக்கு இருக்க டவுட்ஸ் எல்லாம் கிளியர் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ஆடியோ இருக்குது, அதை ப்ளே பண்ணுறேன், கேட்டு வந்துருங்க. எம்ப்ளாய்மெண்ட் எடுக்கிறது இது சம்மந்தம் இல்லை சார். டிஎன்பிசியில் அது பாட்டுக்கு ஒர்க் பண்ணுறது சார். அது மாதிரி டிஆர்பியும் ஒர்க் பண்ணுவோம் சார். புரியல மேம், இல்லை இது போகிறதுக்கு எதுவும் இஷ்யூ இல்லைங்களா சார்? போடுறதுக்கு ஒன்றும் இல்லையே சார். எப்படி டிஎன்பிசியும் இப்போ ஆர்டர்ஸ் அவங்க செலக்ட் பண்ணது ரிசல்ட் வர்றதுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை சார். ஓகே மேம், இப்போ இதை நாங்கள் வெயிட் பண்ணலாமா? கண்டிப்பாக வருமா? வெயிட் பண்ணுங்க சார். டேட் அறிவிச்சிட்ட பண்ண மாட்டாங்கன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஹெட் ஆஃபீஸில் அது மாதிரி சொல்கிறாங்க, அதனால தான் நாங்கள் கேட்குறோம். ஹெட் ஆஃபீஸ்லேருந்து எங்களுடைய இதில், அதாவது விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட், எங்களுடைய விழுப்புரம் டிஸ்ட்ரிக்டில் இல்லை, எங்களுக்கு இன்னும் அப்ரூவ் வரல, இன்னும் ஆர்டர் வரல. ஹெட் ஆஃபீஸ் சார் ஆர்டர் இல்லை சார், உங்களுக்கு இப்போ ரிசல்ட் தானே சார் வேணும்? ரிசல்ட் தான் வேணும். ரிசல்ட் இன்னைக்கு ஈவினிங்குள்ளே வரைக்கும் பாருங்கள். அதுக்கும் ஆனால் எலெக்ஷனுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை சார். ரிசல்ட் எல்லாம் வர்றது விட்டுக்கிட்டே தான் சார் இருக்கலாம். ஏன்னா டிஎன்பிசியும் அவங்க கண்டக்ட் பண்ணுறது, டேட் அனௌன்ஸ் பண்ணுறது பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. டிஆர்பிக்கும் அதே மாதிரி தான் சார். கண்டிப்பாக நாங்கள் எதிர்பார்க்கலாமா? எதிர்பார்க்கலாம். தேங்க்யூ மேம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆடியோ கேட்டிருப்பீங்க. ஸோ அந்த மேடம் பேசினது ரொம்ப வாய்ஸ் லோவாக தான் கேட்டுச்சு. அது ரெக்கார்ட் பண்ணதுலேயே அவ்வளோதான் வாய்ஸ் இருந்திருக்கும் போல். ஸோ அவங்க என்ன இவர் கேட்டிருக்காருன்னா, இந்த மாதிரி ரிசல்ட் எப்போ வரும்னு கேட்டதுக்கு அந்த மேடம் என்ன சொல்கிறாங்க, விழுப்புரம் டிஆர்பியில் இருக்கவங்க போல் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எலெக்ஷன் தேதி அறிவிக்கிறதுக்கும் டிஆர்பி ரிசல்ட்டை பப்ளிஷ் பண்ணுறதுக்கும் சம்மந்தம் கிடையாது. ஸோ டிஎன்பிசி ஆகட்டும் டிஆர்பி ஆகட்டும் அவங்க நோட்டிஃபிகேஷன் விடுறது, அதுக்கப்புறம் ரிசல்ட்டை பப்ளிஷ் பண்ணுறது, இது எதுக்குமே இந்த எலெக்ஷனுக்கு இதுக்கும் சம்மந்தம் இல்லை. இந்த வேலை தனியாக நடந்துகிட்டே தான் இருக்கும், அந்த வேலை தனியாக நடந்துகிட்டே தான் இருக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ இது நம்ம சொல்லலை, இந்த எலெக்ஷனுக்குள்ளே வந்தால் தான் வரும், வரலன்னா இதுக்கப்புறம் எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் வருங்கிறத நம்ம சொல்லலை, ஹெட் ஆஃபீஸில் சொன்னாங்க. ஸோ அதுக்கான ஆடியோவும் நான் இதே வீடியோவில் உங்களுக்கு நான் காட்டுறேன், அடுத்து காட்டுறேன். ஸோ பார்த்திங்கன்னா நமக்கு இன்றைக்கிக்குள்ளே மதியம் 3 மணிக்குள்ளே ரிசல்ட் வருமா வராதா அப்படிங்கிறதுக்கு ஒரு ஆடியோ இருக்குது. அந்த ஆடியோவை கேட்டு வந்துருங்க. ரிசல்ட் என்னன்னு இன்னைக்கு ஈவினிங் வரைக்கும் சார். எலெக்ஷன் இதை அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே அப்படிங்களா? ஏன்னா 3 மணிக்கு எலெக்ஷன் ரிசல்ட் இது டேட் அறிவிக்கிறாங்கன்னு சொல்லியிருந்தாங்க மேம். முன்னாடி அவங்க மேக்ஸிமம் அதுக்கு முன்னாடி தெரிவிக்கலாம். நீங்கள் அதை சரி, கன்ஃபார்ம் வந்துடுங்களா? வந்துருக்கு. ஓகேங்க மேம், அதுதான். தேங்க்யூ மேம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆடியோவில் என்ன கேட்டிருக்காருன்னா, இந்த மாதிரி ரிசல்ட் எப்போ வரும்னு கேட்டதுக்கு அந்த மேடம் சொல்கிறாங்க, இன்றைக்கி மதியம் 3 மணி அந்த டைமில் எலெக்ஷனுக்கான டேட் அறிவிக்கிறதுக்கு முன்னாடியே ரிசல்ட் வந்துடும், மேக்ஸிமம் வந்துடும், நீங்கள் எதிர்பார்க்கலாம், நாங்களும் எதிர்பார்க்குறோன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதை தான் நம்ம எல்லோரும் எதிர்பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கே விழுப்புரம் கள்ளக்குறிச்சி ரிசல்ட் வந்துடுச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் எப்போ வேணால் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுங்க, ஜாயினிங் டேட் கொடுங்க, அதை பற்றி நமக்கு கவலை இல்லை. செலக்ட் ஆனவங்க வெயிட் பண்ணுவோம்ல, எல்லோரும் எதுக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கணும், அட்டன் பண்ண அத்தனை பேரும் அப்படிங்கிறது தானே நம்மளோட இது. ஸோ பார்க்கலாம் இன்றைக்கிக்குள்ளே வருமா அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு பதில் சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்து இன்னொரு ஆடியோ இருக்குது, அதையும் கேட்டு வந்துருங்க. ஹலோ சார், நாங்கள் விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து பேசுகிறோம் சார். சொல்லுங்கள் சார். சார் இந்த ரேஷன் ஷாப் ரிசல்ட் எப்போ தான் சார் வர்றாங்க? சார் இன்னைக்கு நாளைக்குலாம் போட்டுருன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க சார். எதிர்பார்க்குறேன் சார். இது ஏதோ சொல்லிட்டு இருக்காங்க, எலெக்ஷன் டேட் வேறு அறிவிச்சிடுவாங்க போல இருக்குது. இல்லை வந்துடும் சார், எதிர்பாருங்க சார். இதுதான் சார் நாங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கோம், 1.5 வருஷமாக எதிர்பார்த்துட்டு இருக்கோம். அதோ நினச்சி கேஸும் முடிஞ்சே 10 நாள் ஆயிடுச்சு சார். இல்லை சார், போட்டுருவாங்க இந்த வாட்டி, கண்டிப்பாக போட்டுருவாங்க. எதிர்பார்க்க எலெக்ஷன் முன்னாடியே கண்டிப்பாக போட்டுருவாங்களா சார்? அப்படி சொல்லியிருக்காங்க சார். சரி சார், தேங்க்யூ சார்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆடியோ கேட்டிருப்பீங்க. அவர் கேட்குறது கரெக்டு. 10 இல்லை 15 நாளே ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட மார்ச் 1ஆம் தேதியே சுப்ரீம் கோர்ட்டில் வந்துட்டு நமக்கு ஹியரிங் தள்ளுபடி ஆயிடுச்சு கேஸு. அது முடிஞ்சும் இன்னும் வந்துட்டு ரிலீஸ் பண்ணாமல் இருக்கிறது, இதுக்காக தான் 2 வருஷமாக வெயிட் பண்ணிகிட்ருக்கோன்னு அவர் கரெக்டாக தான் கேட்குறாரு. ஸோ வந்துட்டு இது எந்த அளவுக்கு இவங்க சீக்கிரம் போடுவாங்க, இன்றைக்குள்ளேயே போடுவாங்களா அப்படிங்கிறது தெரில. ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அடுத்து வந்துட்டு நமக்கு இந்த எலெக்ஷனுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு அந்த மேடம் சொன்னாங்க டிஆர்பியில். ஆனால் ஹெட் ஆஃபீஸில் என்ன சொன்னாங்க, எலெக்ஷனுக்கு இதுக்கு என்ன சம்மந்தம், அந்த ஆடியோவும் கேட்டு வந்துருங்க. ஹலோ. ஹலோ வணக்கம் மேம். கள்ளக்குறிச்சி டிஸ்ட்ரிக்ட் கால் பண்ணுறேன் மேம். சொல்லுங்க. அந்த ரேஷன் ஷாப் ரிசல்ட் வரும். ரிசல்ட்டுக்காக கேட்குறீங்களா? ஆமாம் ஆமாம். கோர்ட் ஹியரிங் முடிஞ்சிருச்சு, தள்ளுபடி ஆயிடுச்சு ஆமாங்க கேஸ். சார். அதானா இன்னும் இங்கே ஆர்பிஎஸ்லேருந்து இங்கே ஆஃபீஸ்க்கு தபால் வரலைங்க சார். அது ஆக்சுவலி அக்டோபர் 23ஓட அந்த வேலிடேஷன் முடியுது. இன்னும் அடுத்த வருஷத்துக்கான வேலிடேஷன் அப்ளை பண்ணியிருக்காங்க. அது வந்ததுக்கு அப்புறம் தான் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அக்டோபர் வரைக்குமா? இல்லை அக்டோபர் 2023ஓட முடிஞ்சிருச்சு. முடிஞ்சிருச்சு. ஆமாம் ஆமாம். அதனால இப்போ திரும்ப இந்த வருஷத்துக்கான இதுக்கு வந்து அனுப்பிச்சிருக்காங்க. அதுக்கான பதில் வந்ததுக்கு அப்புறம் சொல்லுவாங்க. ஓகே ஓகே. எலெக்ஷன் கிட்ட வருது, அதுக்குள்ள முடிஞ்சிருமா? எலெக்ஷன் வருது இல்லையா, அதுக்குள்ள முடிஞ்சிருமா? அதுக்கு இந்த மந்த்துக்குள்ளார வந்துச்சுன்னா வரலாம், இல்லைன்னா எலெக்ஷன் முடிஞ்சுதான் வரும் சார். ஓகே. இந்த மந்த்துக்குள்ள எதிர்பார்க்கலாம். அப்படி இந்த மந்த்ல கோர்ட் கேஸ் முடிஞ்சு அந்த வீக்லயே வரலாம்னாங்க உங்க சைட்ல இருந்து. சார் அந்த வேலிடேஷன் முடியாததுனால தான் அது. எங்களுக்கு மேல் இடத்துல இருந்து தபால் வந்தாதான் இங்க அனௌன்ஸ் பண்ண முடியும். அதனாலதான். ஓகே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆடியோ கேட்டிருப்பீங்க. ஸோ இதுதான் அதுக்கான ப்ரூஃபு. ஏன்னா விழுப்புரம் டிஆர்பியில் பேசினப்போ அந்த மேடம் என்ன சொன்னாங்க, எலெக்ஷனுக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது, ரிசல்ட் பாட்டுக்கு எப்போ வேணால் வரும், நீங்கள் வெயிட் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. ஆனால் இது ஹெட் ஆஃபீஸ்லேருந்து சொன்ன ஆடியோவை உங்களுக்கு ப்ரூஃபோடு காமிச்சிருக்கேன். ஸோ இந்த மேடம் என்ன சொன்னாங்கன்னு கவனிச்சிங்களா? இவங்க வந்துட்டு எலெக்ஷனுக்கு, அதாவது இந்த மாதத்தில் வந்தால் வரும், ஏதாவது இப்போ இந்த இது எலெக்ஷனுக்கான வேலை ஆரம்பிச்சிட்டா அதுக்கப்புறம் எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் வரும் அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க. ஸோ இதில் எது உண்மை, நம்ம எப்படி இதை எடுத்துக்கிறது? இந்த மாதிரி பல தரப்புலேருந்து நமக்கு நியூஸ் வரும்போது நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஆனால் வந்துட்டு இப்படி ஒவ்வொரு மாதிரி ஹெட் ஆஃபீஸில் கேட்டால், ஹெட் ஆஃபீஸில் என்ன சொல்கிறாங்க, நாங்கள் வந்துட்டு ரிசல்ட்டை பப்ளிஷ் பண்ண சொல்லி நாங்கள் சொல்லிட்டோம், அவங்க டிஆர்பியில் கேட்டுக்கங்கன்றாங்க. டிஆர்பிக்கு ஃபோன் பண்ணால் அவங்க எடுக்கிறதே கிடையாது. அப்படியே எடுத்தாலும் ஹெட் ஆஃபீஸ்லேருந்து எங்களுக்கு இன்னும் ஆர்டர் வரல, சுப்ரீம் கோர்ட்லேருந்து எங்களுக்கு எனக்கு காப்பி வரல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஸோ இதுக்கான ஆடியோவும் நான் எல்லாம் போட்டிருக்கேன், நீங்கள் முன்னாடி இதை போய் பாருங்கள். ஸோ கான்டாக்ட் நம்பர்ஸ் கூட ஹெட் ஆஃபீஸ் டிஆர்பி, கூட்டுறவு பதிவாளர் அலுவலகம், கூட்டுறவு அமைச்சர் அலுவலகம் எல்லாமே நான் வந்து பாருங்கள் டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட் செக்ஷன்லையும் பின் பண்ணி வைக்கிறேன். ஃபோன் பண்ணி பேசுங்க. இன்றைக்கி 3 மணிக்குள்ளே ரிசல்ட் வரலன்னா அத்தனை பேரும் ஃபோன் பண்ணுங்கள். எங்களுக்கு எலெக்ஷன் டேட் அறிவிச்சிட்டாங்க, நீங்கள் இனிமேல் எலெக்ஷன் முடிஞ்சு வர வரைக்கும் நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கணுமா, எங்களுக்கு ரிசல்ட்டை பப்ளிஷ் பண்ணுவீங்களா மாட்டிங்களான்னு கேளுங்க. கொஞ்சம் ஹார்ஷாக பேசுங்க, ரெக்கார்டு அனுப்புங்க, நான் வீடியோவில் போடுறேன். என்னானாலும் சரி, நம்ம ரிசல்ட் வர வரைக்கும் நம்ம விடக்கூடாது. நம்ம முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கோம். ரிசல்ட்டு நமக்கு வரணும், இன்றைக்கிக்குள்ளே வரணும். எலெக்ஷன் டேட் அறிவிக்கிறதுக்குள்ளேயே நமக்கு ரிசல்ட் வந்தாகணும். ஸோ பார்க்கலாம் எந்த அளவுக்கு இது எப்படி விடுறாங்கன்னு சொல்லிட்டு. நம்மளும் தினமும் எஃபர்ட் போட்டுட்ருக்கோம். நீங்களும் ஃபோன் பண்ணி நிறைய ஆடியோ சென்ட் பண்ணிட்டுருக்கீங்க. நானும் என்னால் முடிஞ்ச வரைக்கும் எல்லா டேட்டாஸும் கலெக்ட் பண்ணி உங்களுக்கு வீடியோவாக கொடுத்துட்ருக்கேன். ஸோ விழுப்புரம் கள்ளக்குறிச்சியிலேருந்து பார்த்துட்ருக்கீங்க. இன்றைக்குள்ளே டிஆர்பி வெப்சைட்டை செக் பண்ணிக்கிட்டே இருங்க. ஏன்னா எப்போ வேணால் ரிசல்ட் வந்துடலாம். இப்போ நீங்கள் கண்ணில் பார்த்துட்ருக்கீங்க இல்லையா, ப்ரொஃபஷனலி செலக்டட் லிஸ்ட்டுன்னு இருக்குல்ல, இது வந்து கூட்டுறவு பேங்க்குக்கான அந்த ஒரு ரிசல்ட்டு. இது மாறி டக்குன்னு மாறிடும். ரேஷன் ஷாப் சேல்ஸ்மேன் அண்டு பேக்கர்னு சொல்லி மாதிரி ரிசல்ட் அப்படின்னு சொல்லி வரும். அதை கிளிக் பண்ணால் ரிசல்ட் பிடிஎஃப் ஓப்பன் ஆகும். ஸோ அது ரிசல்ட் வந்துச்சுன்னா நான் அடுத்த நிமிஷம் வீடியோ போடுவேன், அதில் சொல்கிறேன். ரிசல்ட் வர வரைக்கும் நம்ம போராடுவோம். அடுத்தடுத்த அப்டேட்ஸ் கிடைக்க நான் உங்களுக்கு கொடுத்துட்டே இருக்கேன். பார்க்கலாம் இன்றைக்குள்ளே ரிசல்ட் வருதான்னு சொல்லிட்டு. நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் டிஎன்பிஎஸ்சி யூனிவேஷன் சேனல். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.